வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசைங்க. இது ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். மாப்பிள்ளை சம்பா அரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கிற சக்தி அதிகமாக இருக்குங்க. ப்ரோட்டீன் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசையை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போது ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் அதிகரிக்குங்க. இதனால இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. இன்றைக்கி நம்ம இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 1 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெந்தயத்தை உளுந்தோடையே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த அரிசியையும் உளுந்தையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லா வரும். அதனால இப்போ 4 மணி நேரம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சு அதுக்கப்புறம் இதை மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்ச மாப்பிள்ளை சம்பா அரிசியையும் உளுந்தையும் நல்லா அரைச்சி கம்பைன் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாவு ஒரு 2 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். ரொம்ப நேரம் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. 2 மணி நேரம் புளிக்க விட்டால் போதும். ஒரு 2 to 3 மணி நேரம் இந்த மாவை புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ தோசையாக ஊற்றிக்கலாம். நம்ம இதை தோசை மட்டும் இல்லைங்க, இட்லியாகவும் ஊற்றி சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம். நம்ம இந்த தோசை எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.